يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்த நாம் இந்த மாதத்தை எப்படி பயனுள்ளதாக கழிக்கலாம், நம்முடைய தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்குமாக இந்த மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை பற்றி தொடர்ச்சியாக இந்த ஸ்டுடியோ இஸ்லாம் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே ஒரு மிக ரமலானே முழுக்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதிலும் ஒரு ஸ்பெஷலான பகுதியை அல்லாஹ் தஆலா ரமலானில் வைத்திருக்கிறான். அதுதான் இறுதி பத்தாகும். ரமலானின் ஒவ்வொரு பகுதியுமே சிறந்தது, பெருமதியானதுதான். இருந்தாலும் கூட இறுதி பகுதி என்பது நம்மை நாம் முஹாசபா செய்து நம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்கு உள்ள ஒரு அருமையான வாய்ப்பாகும். அந்த இறுதி பகுதி வந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஷத்தம் இஸாஹு, தன்னுடைய கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். கீழாடையை இறுக கட்டுவார்கள் என்று சொன்னால் அதற்கு ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது மனைவிமாரோடு சேர்வதை தவிர்த்துக் கொள்வார்கள். ரமலானுடைய எல்லா கால இரவுகளிலும் மனைவிமாரோடு சேர்வது ஹலால். இருந்தாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இபாதத்தில் முழுக்க அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஷத்தம் இஸராஹு, தன்னுடைய கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். வஅஹ்யா லைலஹு, இரவை அப்படியே உயிர்ப்பிப்பார்கள், முழு இரவையும் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். வஅய்கவ அஹ்லஹு, அவர்கள் மாத்திரம் செய்யாமல் குடும்பத்தையும் அதற்காக எழுப்பி விடுவார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த இறுதி 10 என்பது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த அருமையான வாய்ப்பை நாம் எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு இப்போதிருந்து முயற்சி செய்ய வேண்டும். இப்ப சரியான முறையில் பயன்படுத்துவது என்றால் அதிலே ஸ்பெஷலான ஒரு வணக்கமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாஃப் என்ற வணக்கத்தை நமக்கு காட்டித் தருகிறார்கள். இந்த இஹ்திகாஃப் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி 10 இஹ்திகாஃப் இருப்பார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அவர்களுடைய மனைவிமார் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய, அவர்கள் விடாமல் செய்து வந்த இந்த இஹ்திகாஃப் இன்று நம்மிடத்திலே மிக சிம்பிளான ஒரு சுன்னாவாக மாற்றப்பட்டுவிட்டது. பாருங்கள் நிலைமை, கருத்து வேறுபாட்டுக்குரிய சுன்னாக்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோம், சண்டை செய்கிறோம். கருத்து வேறுபாடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய சுன்னா விடப்பட்டு விட்டது. இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களுடைய மஸ்ஜிதுகளில் இஹ்திகாஃப் இருக்கிற வீதம் மிக குறைவு. வித்தியாசத்திலே இருக்கிறார்கள், சுன்னாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற மக்களை பார்த்தால் ஓரளவு அவர்களிடம் இஹ்திகாஃப் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளிவாசல்களை போய் பார்த்தால் பெரும்பாலும் ரமலானுடைய இறுதி 10 காலத்தில் அப்படியான ஒரு ஏற்பாடு அந்த மஸ்ஜிதுகளிலே இருக்காது. ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்கிறார்கள். உண்மையிலேயே இஹ்திகாஃப் என்பது அல் குர்ஆனும் வலியுறுத்துகிற ஒரு வசனம், ஒரு இபாதத், ஹதீஸ்களும் வலியுறுத்துகிற ஒரு இபாதத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்து வந்த ஒரு சுன்னத். எனவே இந்த இஹ்திகாஃபுக்குரிய சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் இந்த இஹ்திகாஃப் என்ற வணக்கத்தை செய்ய வேண்டும். இந்த இஹ்திகாஃபிலும் சிறந்தது என்னவென்று கேட்டால், மக்காவில் போய் இஹ்திகாஃப் இருப்பது, அல்லது மதீனாவில் இருப்பது, அல்லது பைத்துல் முகத்தஸில் இஹ்திகாஃப் இருப்பது. இது வாய்ப்புள்ளவர்களுக்கு அது சிறந்தது. அப்படி இல்லை என்றால் ஜும்ஆ மஸ்ஜிதுகளில் இஹ்திகாஃப் இருப்பதுதான் மிகவும் ஏற்றமானது. ஏனென்றால் இஹ்திகாஃபோடு இருக்கிற ஒருவர் சில கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும். இப்ப ஜும்ஆ மஸ்ஜிதாக இல்லாவிட்டால் அவர் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வேறொரு மஸ்ஜிதிற்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் இஹ்திகாஃபினுடைய அந்த பூரண தன்மை குறைந்துவிடும். நம்ம இது ஹராம் என்று சொல்லவில்லை, பிதஅத் என்றும் சொல்லவில்லை. நாம இஹ்திகாஃப் இருக்கும் போது ஜும்ஆ மஸ்ஜிதை பார்த்து இஹ்திகாஃப் இருந்து கொண்டால்
அது கருத்து வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்டது. பொதுவாக ஒரு விதி இருக்கிறது, அல் ஹுரூஜ் மினல் கிலாஃபி முஸ்தஹப்புன் அல்லது கைருன் என்று. கருத்து வேறுபாட்டுக்குள் இருந்து வெளியேறுவது சிறந்தது. இப்ப இது கருத்து வேறுபாடு ஜும்மா மஸ்ஜித் அல்லாத மஸ்ஜிதில் இருக்கலாமா இல்லையா என்பது கருத்து வேறுபாட்டுக்குரிய. ஏன் நாம் அந்த கருத்து வேறுபாட்டுக்குள் போய் நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டும்? நமக்கு தெளிவாக கருத்து வேறுபாடு இல்லாத ஜும்மா மஸ்ஜித் இருக்கிறது. எனவே இத்திகாஃப் ஜும்மா மஸ்ஜிதுகளிலே தான் இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில பெண்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய வீடுகளில் இத்திகாஃப் இருப்பார்கள். வீடுகளில் இத்திகாஃப் இருக்க முடியாது. என்று அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளில் தான் இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே சொல்கிறார். எனவே பெண்கள் இத்திகாஃப் இருக்க விரும்பினால் மஸ்ஜிதில் அவர்கள் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் இத்திகாஃப் இருந்தார்கள். எனவே அவர்களும் மஸ்ஜிதிற்கு வந்து இத்திகாஃப் இருக்கலாம். இப்போது நீங்கள் மக்காவில் பார்க்கலாம். மக்காவிலே நிறைய குடும்பத்தோடு வந்து கடைசி பத்திலே இத்திகாஃப் இருப்பார்கள். பெண்கள் பெண்கள் தரப்பில் இருப்பார்கள், ஆண்கள் ஆண்கள் பகுதியில் இருப்பார்கள். சிலர் குடும்பத்துடனே அந்த இடத்திலே தனியாக அவர்களுக்கு என்ற ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு இத்திகாஃப் இருப்பார்கள். எனவே பெண்கள் இத்திகாஃப் இருக்க விரும்பினால் மஸ்ஜிதிற்கு வர வேண்டும். அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு என்று தொழுவதற்காக வைத்திருக்கிற ரூமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் தொழக்கூடிய முசல்லாவாக இருந்தாலும் சரி, அதிலே அவர்கள் இத்திகாஃப் இருக்க முடியாது. அவ்வாறு இருப்பது இத்திகாஃபாக கருதப்பட மாட்டாது. எனவே இந்த இறுதி பத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த இத்திகாஃப் இருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி பத்திலே இன்னும் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கிறது. அந்த சான்ஸ் தான் லைலத்துல் கத்ர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானின் இறுதி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள். இறுதி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இறுதி பத்தின் ஒற்றைப்பட்ட இரவுகளிலே தான் லைலத்துல் கத்ர் வரும். அதிலும் ஹதீஸ்களை பார்க்கும்போது 27 வருவதற்கு வாய்ப்பு அதிகமான கன்ஃபார்ம் இல்லை. 27 வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் உறுதியாக யாரும் சொல்லிவிட முடியாது. எனவே 27 மாத்திரம் குறிப்பாக ஆக்கி அதில் வணக்கங்கள் செய்வது என்பது நபி வழிக்கு மாற்றமானது. சஹாபாக்கள் யாரும் அப்படி செய்யவும் இல்லை. முழு ரமலானின் இறுதி 10 அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய பகுதியாக ஆக்கினார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழாடை இறுக கட்டுவார்கள், வ அஹ்யா லைலஹு, இரவுகளை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். ஒவ்வொரு இரவையும் உயிர்ப்பிக்க வேண்டும். உண்மையிலே 27 தான் என்று அந்த இரவை மாத்திரம் குறிப்பாக்கக்கூடிய சகோதரர்கள் சமுதாயத்திற்கு பெரிய அநியாயம் செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இது 27 லைலத்துல் கத்ர் வராது என்று பேசுகிற மக்களுக்கு எதிரான ஒரு கோபத்தோடு நீங்கள் செய்வது போன்று செய்கிறீர்கள். ஆனால் அந்த மக்களுக்கு சில நேரம் 21 லைலத்துல் கத்ர் வந்தால் அதை மிஸ் பண்ண வைத்த குற்றம் உங்களைத்தான் சாரும். அல்லது 23 வந்தால் அதை தவறவிட வைத்த குற்றம் உங்களைத்தான் சாரும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வெறுமனை 27 மாத்திரம் ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு கோபத்தோடு, ஒரு வெறுப்புணர்வோடு, ஒரு காழ்ப்புணர்வோடு நாங்கள் 27 என்ன செய்தாலும் உயிர்ப்பித்தே ஆகுவோம் என்ற பிடிவாதத்தை விடுங்கள். மக்கள் எல்லோரும் இறுதி 10 அமல் செய்யட்டும். இறுதி 10 ஒற்றைப்பட்ட நாட்களில் அந்த லைலத்துல் கத்ரை தேடட்டும். அப்படி தேடிக்கொண்டு வரும்போது அவர்களுக்கு 21, 23 அல்லது 25, 27, சில நேரம் 29 கூட அவர்களுக்கு கிடைக்கலாம். அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவில் விசேடமாக தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குகளும் இறங்குகிற ஒரு இரவு அது. எனவே அந்த அருமையான இரவை நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கடைசி 10 ஒற்றைப்பட்ட இரவுகளை மிக கவனமாக நாம் கழிக்க வேண்டும். பொதுவாக கடைசி 10 நாம் கவனமாக கழிக்க வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்று கேட்டால், உங்களுடைய பெருநாள்களுக்கு புத்தாடைகள் வாங்குவதில் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. புத்தாடைகள் அணிவது மார்க்கத்தில் தடுக்கப்படவும் இல்லை, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் புத்தாடை என்பது பெருநாளுடைய ரமலானுடைய டார்கெட் கிடையாது. எனவே நீங்கள் ஆடைகள் வாங்குவதற்காக, துணிமணிகள் வாங்குவதற்காக தயவு செய்து இறுதி 10 பயன்படுத்தாதீர்கள். முன்னால் வாங்கிவிடுங்கள். ரமலானுக்கு முன்னால் வாங்கி வைத்தால் சிறந்தது. அப்படி இல்லை என்றால் குறைந்தது ரமலானின் ஆரம்ப 10 அல்லது நடு 10 நீங்கள் அதை வாங்குங்கள். கடைசி 10 முழுக்க நீங்கள் ஆக்கிவிடுங்கள். இபாதத்திலும் இண்டிவிஜுவலாக இபாதத் செய்யுங்கள்.
முடியுமானவரை அந்த இரவுகளில் கூடுதலாக நின்று வணங்குங்கள், கியாமுல் லைலில் ஈடுபடுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், நிறைய அல்லாஹ்வுடன் துஆ கேளுங்கள், நிறைய பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்படி அந்த இறுதி பத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறுதி பத்தின் இறுதியிலே ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய சரியான காலம் ஷவ்வால் குறை தென்பட்ட பிறகுதான் கொடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு நாளைக்கு அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய விஷயத்திலும் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய சட்டங்களை உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உலமாக்களிடத்திலே கேட்டு சரியான முறையில் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிம் வ துஅமத்துல் லில் மசாகின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் அவரை அறியாமல் விட்ட தவறுகளுக்கான பரிகாரமாகவும், பெருநாளில் ஏழைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ் மார்க்கமாக்கிய ஒரு வணக்கம்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த கடமை. எனவே இந்த கடமையை இந்த இறுதி பத்தின் இறுதியிலே நிறைவேற்றுங்கள் அல்லது ஷவ்வால் குறை தென்பட்டதும் நிறைவேற்றுங்கள். இப்படி இந்த இறுதி பத்தை நாம் மிக ஆர்வத்தோடு கழிப்போமாக இருந்தால், குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஈமானுக்காகவும் கூலிக்காகவும் வேண்டி அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே இந்த இறுதி பத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ரமலானின் ஆரம்ப பகுதியில் நாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் விட்டிருந்தால் அதையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்தி இதிலிருந்து வெளியேறும் போது முத்தகி, அல்லாஹுடைய பார்வையில் தக்வா உள்ள ஒரு அடியானாகவும் ஈமான் அதிகரித்த நிலையிலும் நாம் வெளியேறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் தொடர்ச்சியாக பிரார்த்திப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله.